காலையிலிருந்து காந்திய வழியிலே உணவருந்தாமல் காலையில் இருந்து உண்ணாவிரதத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலே வெள்ளைக்கார ஆட்சியை எதிர்த்து அனைத்து பகுதி மக்களையும் ஒன்று திரட்டி அனைவரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு போராட்டம் என்ற முறையில் ஒரு அகிம்சை போராட்டத்தை வழிநடத்தினார் மகாத்மா காந்தி அவர்கள். ஆனால் அந்த போராட்ட வழிமுறைகள் எல்லாம் இந்த காலத்திலே பொருந்துமா என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்றைக்கு அனைவரையும் ஒருங்கிணைப்பதற்கு, ஏன்னா நம்முடைய சுதந்திர போராட்டத்திலே ஒரு பகுதியினர் கத்தியின்றி ரத்தமின்றி சுதந்திரம் வாங்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இன்னொரு பகுதியினர் நாம் நம்முடைய உரிமையை, நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிற ஆக்கிரமிப்பாளர்களை உயிரை கொடுத்தேனும் விரட்ட வேண்டும் என்று ஒரு பகுதியினர் நினைத்தார்கள். ஆகவே இந்த இரண்டு பகுதியினரையும் இணைப்பதற்கான கோரிக்கை என்ற முறையிலே தான் காந்தியடிகள் அகிம்சா கோரிக்கையை வலியுறுத்தினார். ஆகவே இந்த அகிம்சை முறையிலே தான் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகிம்சை முறையிலே நடைபெற போராட்டமே நடக்கக்கூடாது என்பதல்ல என்னுடைய நிலை. ஆனால் அகிம்சை போராட்டங்கள்லாம் இன்றைய ஆட்சியாளருடைய செவிக்கு எட்டுமா, அவருடைய காதுகளுக்கு கேட்குமா என்பது நமக்கு முன்னாலே இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக நான் கேட்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்று அநேகமாக 100 நாள் தான் ஆகுது. இந்த 100 நாளைக்குள்ள என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்க நாடாளுமன்றத்தில் இந்த நாம் சந்தித்த இந்த 100 நாட்களுக்குள்ள ஜனநாயகத்தை மீறுகிற நடவடிக்கை தான் அதிகமாக இந்த ஆட்சியாளர்களே நடத்தப்படுகிறது. ஜனநாயகம் என்பது ஒரு பெரும்பான்மையினுடைய கருத்தை பிரதிபலிப்பதுதான் ஜனநாயகம். அதான நம்ம நாட்டில் ஒரு ஓட்டு கூட வாங்கினாலும் அவர் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்படுகிறார். சமமான ஓட்டு வாங்கினாலும் அவருக்கு டாஸ் போட்டு வெற்றி தீர்மானிக்கிற ஜனநாயகம் நம்முடைய நாட்டில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜனநாயகம் அது உருவாகுகிற இடம் என்று சொல்லக்கூடிய நாடாளுமன்றத்திலேயே ஜனநாயகத்துக்கு மதிப்பில்லாத நிலைமை இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய சுதந்திர போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய அனைத்து பகுதி மக்களையும் ஒருங்கிணைத்த மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலை நாடாளுமன்றத்தினுடைய மைய பகுதியில் இருந்தது. இன்னைக்கு அந்த மகாத்மா காந்தியினுடைய உருவச்சிலை பழைய நாடாளுமன்ற கட்டடத்தினுடைய ஒரு மூளைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. யாரும் கண்ணில் போய் மகாத்மா காந்தி அவ்வளவு லேசா மாற்ற முடியாது நாடாளுமன்றத்துக்குள்ள. அதே போல இன்னைக்கு இந்த சட்டத்தை வடித்த இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வடிவமைப்பதற்கு காரணமாக இருந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்தான் அந்த அரசியலமைப்பு சட்ட வடிவமைப்பு குழுவினுடைய தலைவர். டாக்டர் அம்பேத்கர் சிலை இன்னொரு மூலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய இந்த ஜனநாயக போராட்டத்தை, சுதந்திர போராட்டத்தை, நம்முடைய நாட்டிலே ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதனுடைய வரலாற்றை வரும் தலைமுறையினருக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். ஆகவே சீப் எடுத்து வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருங்கிற மாதிரி காந்தி எடுத்து ஒழிச்சு வச்சுட்டா காந்தியை பற்றி மறந்துவாங்க மக்கள். அம்பேத்கரை எடுத்து ஓரம் கட்டிவிட்டால் அவர் இயற்றிய அரசியலமைப்பு சட்டத்தை லேசாக ஒழித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நம்முடைய நாட்டினுடைய ஒட்டுமொத்தமாக நான் சொல்ல விரும்புவது. இந்த நாடாளுமன்றத்தினுடைய உயர்ந்த ஜனநாயக பகுதி என்று நாமெல்லாம் நம்பக்கூடிய நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஜனநாயகம் இதுதான். ஆகவே இந்த நாடாளுமன்றத்தில் பெரும்பகுதியான உறுப்பினர்கள் சில கோரிக்கைகளை முன்வைக்கிற போது அது நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் முக்கியம். நாங்கெல்லாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்கிற போது பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். என்ன கோரிக்கைன்னா, நம்ம நாட்டில் மருத்துவ காப்பீடு, இன்சூரன்ஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதே மாதிரி ஆயுள் காப்பீடு, லைஃப் இன்சூரன்ஸ், இந்த ரெண்டுக்கு ஜிஎஸ்டிலிருந்து விலக்கு கொடுங்கன்னு எல்லா கட்சியும் கோரிக்கை வச்சிருச்சு. நாடாளுமன்றத்தில் கூடிய எந்த கட்சியும் பாகுபாடு கிடையாது. எல்லா கட்சியும் கோரிக்கை வைத்தது.
பட்ஜெட்டின் மீது பேசிய பெரும்பகுதியான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கருத்தை வலியுறுத்தி பேசினாங்க. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமைச்சர் நிதின் கட்கரி, நம்ம எல்லா ஊர்லயும் ரோடு போட்டுக்கிட்டு இருக்காருல்ல, 4 வழிச்சாலையினுடைய கதாநாயகன் அவர் தான். நிதின் கட்கரியே சொல்லிட்டார் அவங்க கட்சியில், இது நியாயமான கோரிக்கை, ஆயுள் காப்பீட்டுக்கும் மருத்துவ காப்பீட்டுக்கும் நீங்க வந்து ஜிஎஸ்டியில் வந்து விலக்கு கொடுக்கணும்னு அவரும் ஒரு வாயில சொல்லக்கூடாதுன்னு ஒரு கடிதமாகவே எழுதி நிதியமைச்சருக்கு அனுப்பிட்டார். இதை கூட நான் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டு பேசினேன். ஐயா, நாங்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் சொல்றதை கேட்க வேண்டாம், வேற கட்சி உறுப்பினர்கள் சொல்றதை நீங்க கேட்க வேண்டாம், பொதுமக்கள் பூரா கோரிக்கை வைக்கிறாங்களே அவங்க எல்லாம் கேட்க வேண்டாம். உங்க கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த உறுப்பினர் சொல்றாரு, மூத்த அமைச்சர் சொல்றாரு, அதையாவது கேளுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சா அவங்களுக்கு வந்து நம்முடைய நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு ஜிஎஸ்டி வரியை சீரமைப்பது பற்றியோ ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்வது பற்றியோ முடிவெடுப்பதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு இல்லை என்றார். ஜிஎஸ்டிங்கிற ஒரு சட்ட அந்த நீங்க வந்து ஒரு புதிய வரி விதிப்பு முறையை உருவாக்குனது யாரு? இதே நாடாளுமன்றம். அதுக்கான ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குனது யாரு? இதே நாடாளுமன்றம் தான். ஜிஎஸ்டி கவுன்சிலை உருவாக்குகிற நாடாளுமன்றம் ஜிஎஸ்டியினுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிற நாடாளுமன்றத்துக்கு ஜிஎஸ்டி ரத்து பண்ணுன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு நாடாளுமன்றத்துக்குள்ளே பேசுறாங்க. கவுன்சிலுக்கு தான் உரிமை இருக்கு, அவங்க உருவாக்கின கவுன்சிலுக்கு அந்த உரிமை இருக்கிறது, ஆனால் நாடாளுமன்றத்துக்கு உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்தை அரசு கணக்கில் எடுத்துக் கொள்ள தேவையில்லை என்பதுதான் அர்த்தம். அதுல ஒரு பிரதானமானது இன்றைக்கு நம்முடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் நாம் பெரும் எதிர்கட்சி உறுப்பினர்கள் விவாதித்த இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, வேலையின்மை பற்றி விவாதித்திருக்கிறோம்.